அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நடந்தது. இந்த கலியுகத்தில் கேட்ட உடனே பலனை தரக்கூடிய தெய்வங்கள் மகாகணபதியும் சண்டிகா பரமேஸ்வரியும். அதுக்கு ஸ்லோக பிரமாணமே இருக்கு. பூஜனீயோ விசேஷேன கனவு சண்டி விநாயகௌ. இந்த கலியுகத்தில் உடனடியாக பலனை தந்து பக்தர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் தரக்கூடியது தெய்வங்கள்னு சொன்னோம்னாக்க மகாகணபதியும் சண்டிகா பரமேஸ்வரியும் தான். அதனால தான் பாரத தேசம் முழுக்க எங்கே பார்த்தாலும் சந்துக்கு சந்து மகாகணபதி கோவில் இருக்கும். சித்தி விநாயகர், செல்வ விநாயகர்னு சொல்லிட்டு, இல்லை அம்பாளுக்கு மாரியம்மன், காளியம்மன், எல்லா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மகாகணபதி அம்பாள் இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் முன்னோர்கள் அப்படிலாம் செஞ்சிருக்கா. இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லிட்டு 4 விதமான புருஷார்த்தங்கள். தர்மம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி தர்ம பரிபாலனம் கரெக்டாக பண்ணி நமக்குன்னு உண்டான சில கடமைகளை சரியாக செஞ்சு வாழணும் அப்படிங்கிறது தான் தர்மம். அர்த்தம்னாக்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கணும், எல்லா விதமான போக்கிய வஸ்துக்களை தரக்கூடியது அர்த்தம். இந்த போக்கிய வஸ்துக்கள் தான் அர்த்தம்னு சொல்றது. காமம்னாக்க நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அதில் அடங்கும். மோட்சம்னாக்க அம்பாளுடைய சரணாரங்கத்தில் ஐக்கியமாகி மறுபிறந்தே இல்லாத ஒரு பரிஸ்திதி அடையிறது தான் மோட்சம். இந்த 4 விதமான புருஷார்த்தங்களுக்கும் 4 கிரந்தங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னாக்க தர்மங்கிற புருஷார்த்தத்துக்கு மனுஸ்ருதி, அதுவும் 700 ஸ்லோகங்கள் கொண்டது. அர்த்தங்கிற புருஷார்த்தத்துக்கு இந்த சண்டி, இதுவும் 700 ஸ்லோகங்கள் கொண்டது. காமம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தத்துக்கு வாத்சாயனரால் எழுதப்பட்ட காமசூத்திரம்னு சொல்லக்கூடிய புஸ்தகம், அதுவும் 700 ஸ்லோகங்கள் கொண்டது. மோட்சங்கிற புருஷார்த்தத்துக்கு பகவத்கீதை, கிருஷ்ண பரமாத்மாவினால அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை, அதுவும் 700 ஸ்லோகங்கள் கொண்டது. மனுஸ்மிருதி ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்றது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த சண்டியை எந்த இடத்துல விடாமல் நம்ம உபாசிச்சுட்டு வரோமோ அந்த இடங்கள்ல நல்ல செல்வ வளமானது அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அங்கங்கே எங்கேயும் போக வேண்டாம். இங்கே கேஎன்ஜி புதூர்கிட்ட போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் இதே மாதிரி ஒரு நட்சத்திரம் நடத்தி ஹோமம் பண்ணோம். இதே சுவாமிகள் தான் முன்னாடி நடத்தி வச்சார். சுவாமிகள் தான் வந்து பண்ணார். சிவா குரு விஷ்ணு கஷேத்திரம்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனும் குருவாயூர்புரம் இருக்கிற ஒரே கோவில் 2 பேரும் இருப்பான். அந்த கோவிலை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னாக்கா வாசலில் நல்ல ரோடு கிடையாது. ஒரு பக்கம் முட்டிக்கால் வரைக்கும் பள்ளம், இன்னொரு பக்கம் வயிறு வரைக்கும் மேடு, அந்த மாதிரி மேடு கீழே இருந்தால் இருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே நட்சத்திர மண்டல சண்டிகோகம் முடிக்கிறதுக்குள்ள ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சண்டிகா பரமேஸ்வரி உடனே பலனை தரக்கூடியவர். நம்ம பிரார்த்தனை பண்ண மாத்திரத்தில் அந்த சப்தமோட முடிய வேண்டாம். நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்பா அனுகிரகம் பண்ணிடுவோம். ஏன்னா அவ்வியாதி கருணாமூர்த்தி லலிதாதாசனாங்கிறவருக்கு அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அப்பேற்பட்ட கருணாமூர்த்திக்கு இந்த இடத்துல சண்டி ஹோமமானது விடாமல் நடந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல சண்டி ஹோமமானது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கோ சாநித்தியம் தத்திரமே ஸ்திதங்கிற 12வது அத்தியாயத்தில். ஏன் சண்டிக்கு இவ்வளோ மகத்துவம்? மற்ற கிரந்தங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தேன்னாக்க யார் விமர்சனம் பண்ணாலும் அவள் தான் பலசுருதியை எழுதியிருக்கான். பலசுருதினாக்க இந்த மந்திரத்தை பாராயணங்கள் ஜபங்கள் பண்ணுறதுனால என்ன புண்ணியம் கிடைக்கிறது, பாராயணம் பண்ணுறவாளுக்கு என்ன பலனானது கிடைக்கிறதுங்கிறது பலசுருதி. ஆனால் இந்த சண்டிக்கு மட்டும்தான் 12வது அத்தியாயத்தில் அம்பாலே சொல்றார், ஸ்ருதம் ஹரதி பாபானி ததாரோக்யம் பிரயச்சதி. இதை கேட்ட மாத்திரத்தில் இதை பாராயணம் பண்ண வேண்டாம். இந்த 700 ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தில் நம்ம செஞ்ச பாபமானது க்ஷீணமாகிறது. ததா ஆரோக்கியம் பிரயச்சதி, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்களும் நிவர்த்தியாகி ஆரோக்கியமானது கிடைச்சிருதுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? மனுஷனுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வாழணும். அதுதான் முக்கியம், அதுதான் உண்மையான செல்வம். அதை அம்பாள் தரேங்கிறான். அது மட்டும் இல்லை, ஸ்ரோதா பக்தியா நம்பிதது. இதை எவன் ஒருவன் பக்தியோடு கேட்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சுகங்களும் எல்லா விதமான நன்மைகளும் அம்பாள் தரேங்கிறார். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இல்லாமை அப்படிங்கிற ஒரு தாரித்யம்னு சொல்லக்கூடிய, தாரித்யம்னாக்க என்னன்னாக்க நம்ம
அது மட்டும் இல்லை, போய் ஒரு ஜோசியத்தை போய் ஜாதகத்தை எடுத்து போய் காட்டணும்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றார்? பித்ரு சாபம் இருக்குங்கிறார், ஸ்திரீ சாபம் இருக்குங்கிறார். இந்த 2 சாபம் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில போட்டு படாத பாடுபடுத்துறது. பொதுவாக பெண் தெய்வங்கள் உபாசனை பண்ணும்போது பெண்களால் ஏற்பட்ட பாவம் சாபதோஷமான நிவர்த்தியாகும். அதே மாதிரி இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால, சண்டி ஹோமங்கள் பண்ணுறதுனால பித்ருசாபம் நிவர்த்தியாகும். எப்படி பித்ருசாபம் நிவர்த்தி ஆகுதுன்னு கேட்டோம்னாக்க 4வது அத்தியாயத்தில் அதுக்கு பிரமாணம் இருக்கு. ஸ்வாஹா சிவி பித்ருகணஸ்ய ஜத்ருத்தி ஹேதுருச்சார்யசே த்வமத ஏவ ஜனை ஸ்வதாச்சா. நம்ம இந்த சண்டி ஹோமங்கள் பண்றதுனால பித்ருகணங்களும் திருப்தி அடைகிறார்கள். அப்ப பித்ருகணங்கள் திருப்தி அடைந்தா சாபதோஷமானது தன்னால நிவர்த்தி ஆகுது. இந்த இடத்துல விடாம வந்து இருக்குவா எல்லாருக்கும் இந்த பலன்கள் நிச்சயமா உண்டு. இந்த 12வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகத்துக்கு ஏறத்தாழ அம்மா இருந்து பலசுத்தியை சொல்றான். எக்கச்சக்கமான பலசுத்தி. துஸ்வப்னம் சுஸ்வப்னம் உபஜாயதே அப்படிங்கிற கெட்ட கனவு முதற்கொண்டு அம்பாள் அழிச்சிடுறேங்கிற. கனவை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம படுக்கிறோம், திடீர்னு போடி சொன்னா ஆன மாதிரி கனவு கண்டாலும் கண்டதுதான். இல்லை 4 பேர் சேர்ந்து வெளிவரும் விழுக்கிற மாதிரி கனவு கண்டாலும் கண்டதுதான். இதையும் கிடைக்க முடியாது, அதையும் கிடைக்க முடியாது. நம்மளாம் முழு போகிற வரைக்கும் அதை பார்த்து தான் தீரணும். அந்த கனவு கூட கெட்ட கனவுகள் இல்லாமல் நல்ல கனவு கூட அம்பாள் நமக்காக அனுகிரகம்ன்றான். எல்லாத்துக்கும் முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்க ராஜாக்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த ஹோமங்களை பண்ணியிருக்கான். ஏதாவது யுத்தத்தில் வெற்றி ஜெயிக்கணுமா, அந்த ஹோமம் பண்ணா போதும், ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மகத்துவமான ஹோமங்கள். இதை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி, எல்லாரும் அந்த மந்திரத்தை கேட்குற மாதிரி பண்ணணும்னு கொண்டு வந்தவர் பூஜ்ய ஸ்ரீ சாந்தானந்த மகாசுவாமிகள், நம்மளுடைய பரமகுருநாதர். அவர் தான் புவனேஸ்வரியை தென்னகத்தில் கொண்டு வந்த அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகாசுவாமிகள் ஏறத்தாழ 30 வருஷமா இந்த சண்டி ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கார். வெற்றிகரமாக 31வது நட்சத்திரம்ன்ற சண்டி ஹோமம் இன்னும் நமக்கு 9 நாள் தான் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவா எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம போய் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது எந்த அளவுக்கு புண்ணியமோ, நம்மளால 4 பேர் கலந்துட்டா அவங்களுக்கு புண்ணியம் வரது மட்டும் இல்லாமல் நமக்கும் அது வரும். ஒரு தீமையை செய்ய வேண்டாம், செய்யறதுக்கு காரணகர்த்தாவா இருந்தால் எந்த அளவுக்கு நமக்கு தோஷமானது ஏற்படுறதோ அதே மாதிரி தான் நன்மை. ஒரு நன்மையை நம்ம நேரடியாக செய்யலைன்னா கூட அதுக்கு காரணகர்த்தாவா இருந்தாவே நமக்கு சௌக்கியம் கிடைக்கும். இதுக்கு என்ன, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்டோம்னாக்க, ஔவையார் சொல்லும்போது அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னேன். அறம் செய்யணும்னு சொல்லணும். அறத்தை செய்யணும்னு நினைச்சாவே போதும், சௌக்கியம் தன்னால் வரும். அவங்க சும்மா சொல்றது தெரியவா. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவா வேண்டப்பட்டவா எல்லாரையும் வர சொல்லுங்க. இன்னும் 9 நாள் தான் இருக்கு. 31ஆம் தேதி இன்னும் இந்த மாதிரி பல திவ்யங்கள்னால ஹோமங்கள்லாம் நடக்க போகிறது. பிரணவானந்த மகாசுவாமியோட தலைமையில், அவருடைய முன்னிலையில், அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த ஹோமங்கள்லாம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் கலந்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரர்களாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் சத்குருநாத மகாராஜ். சும்மா இல்லை, 50,000 ரூபா மாமியினுடைய ட்ரெஸ்ஸு மாமி மூலியமாக இந்த புஷ்பாஞ்சலி அம்பாள் படிக்கணும்னு சித்தமாக இருந்திருக்கீங்க. நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகத்தின் போது அதுக்கப்புறம் பண்ணினோம் புஷ்பாஞ்சலி. அதுக்கப்புறம் அம்பாள் 28வது வருஷம் கும்பாபிஷேகம். அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் அம்பாள். அந்த மாதிரி அம்பாளுடைய அற்புதங்கள் சொல்லவே முடியாது. 27 நாள் நட்சத்திர ஹோமம் இதெல்லாம் கிடைக்காதுங்க. இதெல்லாம் எவ்வளவோ வீட்டில் நம்ம எப்பவுமே வேலை செய்கிறோம், பசங்க அனுப்புகிறோம், எல்லாம் சாப்பாடு பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இதில் இருக்க நமக்கு அவ்வளோ ஆயுள் ஆரோக்கியம் நல்லது. அத்தனை வகையான மூலிகைகள் போட்டு அத்தனை வகையான மந்திரங்கள் ஹோமம் பண்ணும்போது நம்ம ரேணுகாதேவி அம்மாள், நம்முடைய குரு சாந்தானந்த சுவாமிகள் புவனேஸ்வரி புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கா. இந்த 3 பேரையும் வச்சுட்டு இந்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது யார் யாரால் முடியுமோ 27 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு வான்னு சொன்னால் கூட இந்த அம்பாவை தனிப்பட்ட முறையில் கொண்டு வரணும்னா 1 லட்சம் ரூபா ஆகும். இப்போ 10,000 ரூபா வாத்தியர் சம்பாவனை தான். ரேணுகாதேவி அம்பாலும் புவனேஸ்வரியும் நம்ம சாந்தானந்த சுவாமிகளும் உங்கள் வீட்டுக்கு பூஜை பண்ணி தருவாங்க. ரொம்ப அற்புதமான பூஜை பண்ணுறவங்க, ஹோமங்கள் நல்லா பண்ணி நல்லா சேர்க்குறாங்க. அதை பண்ணுற விதமே பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த புகையினால எந்த விதமான இதுவும் இல்லை, அவ்வளோ நல்லது ஆயுள் ஆரோக்கியத்துக்கு. எத்தனையோ மன கஷ்டத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். மனசில் கஷ்டம் இல்லாத யாருமே கிடையாது.
இந்த ஹோமம் வந்து மாமி சொல்லும்போது நானே கொஞ்சம் 27 நாள் உடனே ஏன்னா தொடர்ந்து நாங்கள் பூச மாதிரி வேலை செய்யணும். இது ஆர்கனைசிங் பண்ணுறது உட்காந்து பார்க்கறதுங்கிறது வேற, ஆர்கனைசிங் பண்ணி செட் பண்ணுறது அவாவும் அங்கேருந்து கொண்டு வந்து எல்லா வகையான பழங்கள் திரவியங்கள் நம்ம அர்ச்சகர்ஸு அவாலும் ஹோமம் பண்ணுறவா எல்லாரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை வந்து செய்யலாங்கிறது இந்த ஆர்கனைசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 2 நாள் போகணுமே நான் நினைத்தேன். அம்பாலனா சுவாமிகள் சொல்லிட்டேன், பிரதானந்தா சுவாமிகள் 27 நாள் இந்த கோவிலில் பண்ணணும்னு அம்பாளுடைய சித்தம் அவர்கிட்ட அவர் பேசியிருக்கா. அம்பாள் 27 நாள் எங்கேயும் இப்போ இந்த கோயம்புத்தூரில் ரீசெண்டாக எங்கேயும் பண்ணல 27 நாள். இங்கே புவனேஸ்வரி கோவிலை தேர்ந்தெடுக்கானா மாமி புவனேஸ்வரி பக்தன். ஏன்னா இங்கே தான் வந்து கும்பாபிஷேகத்தில் மாமிக்கு உற்சவ விக்கிரகம் 42 நாள் மண்டல் தரிச்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்தோம். இன்றைக்கி பெங்களூர் முழுக்க அம்பாளுடைய பிரசித்தி பெற்றுருக்கா அவள் வீட்டில் இருக்கிறது. அதனால் இது மாமிக்கு ஒரு அந்த அம்பாவை தேர்ந்து எடுத்துன்னு போனா இல்லையா, அதனால் மாமிக்கு வந்து புவனேஸ்வரி ஒரு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு உத்தரவு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் சரின்னு அப்புறம் பார்த்தோம். நம்ம காஞ்சிபுரத்துலேயே பண்ணுவோம்னு சொல்லிட்டா. எனக்கு மேனேஜர் காஞ்சிபுரத்துலேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன், ரொம்ப நல்லது இந்த 27 நாள் ஹோமங்கள் பண்ணுவோன்னு. அதனால தான் காட்டாத வேலை ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரக பூஜை ஹோமங்கள் இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து பண்ணுவாங்க. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள்லாம் பயன்படுத்தி அப்படி முடியாதவா இங்கே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திரவியங்கள் நிறைய தேவைப்படுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா 30-31 பிரம்மாண்டமாக நடக்கும். லாஸ்ட் 2 டேஸ் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். நிறைய திரவியங்கள் தேவைப்படுறது. அதெல்லாம் திரவியங்கள் பழமாவோ உங்களால் அது ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த வெண்கடுகு என்ன முடியுமோ கடன் வாங்கி யாரும் செய்ய வேண்டாம். இருக்கிறத வச்சு 10 ரூபா வந்தால் 2 ரூபா செலவு பண்ணுவோம் தெய்வத்துக்கு. அவள் 15 ரூபாயே கொடுத்துருவா. அப்பேற்பட்ட புவனேஸ்வரி இருக்கிறவோ சரஸ்வதி கோவிலும் இந்த மாமியுடைய முயற்சியில் தான் கட்டியிருக்கிறது. சரஸ்வதி விக்கிரகத்தை எடுத்துட்டு எல்லா ஊருக்கும் போய் கலெக்ஷன் பண்ணி தான் அந்த கோவில் கட்டினது. இந்த மாதிரி சிறப்பான தம்பதிகள் வந்து 2 பேரும் ஒத்த மனசோட ஆன்மீகத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவங்க 2 பேரும் இது முழு மூச்சாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு மாம்பழம் கிருஷ்ணகிரி எங்கே இருக்குது, கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம ஆர்கானிக் மாம்பழம் நமக்கு கிட்டத்தட்ட 300 கிலோ இருக்குமா, 400 கிலோ பக்கம் மாம்பழம் வந்திருக்கு. நாளைக்கு மாம்பழத்தால் இதே மாதிரி புஷ்பாஞ்சலி எடுத்துகிட்டு நாளைக்கு மாம்பழத்தால் சாயங்காலம் 5 மணிக்கு அம்பாள் ஃபஸ்ட்டு இப்போ மாம்பழம் இப்போ தான் பண்ணுறோம் நாங்கள். அது மாதிரி ஒவ்வொன்றா அம்பாலே பண்ணிக்கிறேன். நம்ம நினைக்கல, நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளாம் மனுஷா அவன் நினைக்கணும். நம்ம வீட்டிலேருந்து வந்து இந்த கோவிலுக்கு வரணுன்னாலும் அம்பாள் நினைக்கணும். அந்த மாதிரி அம்பாளுடைய சிந்தை இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் எல்லா பிரார்த்தனைகளும் அம்பாளுடைய சரணாகதி அடைஞ்சிடுமோ உங்கள் பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேறும். அப்பேற்பட்ட தெய்வ புவனேஸ்வரி இங்கே என்னென்னா 3 சக்திகள் அடங்கியிருக்கு. நம்ம நாகதுர்கையும் சிம்மகாவியும் சக்தி சுரூபமாக இருக்காங்க. மகாலட்சுமி நம்ம புவனேஸ்வரி நாம் இருக்கும் இடத்தில் செல்லம் குடிக்கும். சரஸ்வதி அதுவும் இந்த கஷ்ட சேர்ந்தது தான். எப்பவுமே சரஸ்வதி தனியாக தான் ஆட்சி பண்ணுவான். அதனால தனியாக இடம் வாங்கி தனியாக கட்டிக்கிட்டாங்க சரஸ்வதி. மாதிரி 3 சக்திகள் அடங்கிய கோவில் இது. மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது. எல்லாரும் நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கோவில் இந்த மாதிரி பூஜைகள் இருக்குது, இந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ணலான்னு. இதெல்லாம் வந்து புண்ணியத்தை தேடி நம்ம போயிட்டே இருக்கிறோம். பெரிய பெரிய பாட்டு பாடுறவங்களாம் எப்படி போனால் ஒவ்வொரு ஊருக்காக போய் தான் ஒவ்வொருத்தரும் பாடிட்டு போனான் நம்ம பாகவதர்லாம். அதே மாதிரி தான் நம்ம புண்ணியத்தை தேடி நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம குழந்தைகள் நம்ம பின்னாடி வரும். நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இதுதான். அதனால் வந்து எல்லாரும் வாங்கணும் கோவிலுக்கு. நீங்கள் வந்தாலே உங்கள் குழந்தைகள் வரும் உங்களை பார்த்து. அதனால் நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாரும் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். श्रेयान् भवसि जायमानः तन्धीरासः कवयं नयन्ति स्वाधिजो मनसा देवयुन्दः त्रिपुरसुन्दरी समेदायी गन्धिजायी नमो नमः सकञ्जुकं वस्त्रं समर्पयामि नमः स्वाहा श्रीमातः
श्री महाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुंड संभूते देवकार्य समुद्यते उद्यद्भानुसहस्राभे चतुर्बाहु समन्विते श्री चंडिकायै नमः। चंद्रमावापामायतनं यश्चंद्रमस आयतनं वेद आपो वै चंद्रमस आयतनं। चंडिका परमेश्वर्यै नमो नमः। फलमालां पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा। ॐ जातवेदसे तनवामसो ममराधीयदानिजहातिवेदः सनः परिषदुर्गानि विश्वानावेव सन्धन्तरिदाब्जग्निः तामग्निवर्णां तपसाज्वलन्तीं वैराजनीं कर्मफलेषु दुष्टाः दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः। अग्ने त्वं तारयानव्य अस्मान् त्वद्भिरति दुर्गानि विश्वाः पूष्यवृद्वेवहरानवृद्वे भवादो गायतनयाय शन्याः विश्वानिनो दुर्गः जातवेदस्सिन्धन्नडावादविदादुपरिषि अग्ने त्रिवन्मणदारणानोऽस्माकं भवद्भिर्विदातनूनाः प्रतनादिदगं दहमानमग्रमग्निगं भवेम परमात्मधस्तात् सनः परिषदति दुर्गानि विश्वाक्षामद्देवादिदुरिदाद्यज्ञिः प्रत्राशितमेद्योऽघरेषु जनात्सहो दानव्यत्सदत्सि स्वाञ्जाग्नेतनवं विप्रयस्वास्पभ्यञ्जसौ भगमायुजस्वा गोभिर्जुष्टमयुजानुषिक्तन्दवेन्द्रविष्णारणसुन्दरेम नागस्य पृष्ठमभिसंवसानो वैष्णवीं लोकयहमारजन्दां कात्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। मेधादेवी दृशमाना नागाद्विश्वाची भद्रासुमनस्यमाना त्वया दुष्टानुतमाना दुरुक्तां बृहस्पतेन विदधे वीराः त्वया दुष्टऋषद्भवजिते वित्तया ब्रह्माकरश्रीर्दत्तया त्वया दुष्टश्चित्रं विन्दते वददानादुषद्भद्रविनो न मेधे मेधां मयिन्द्रो ददातु मेधां देवी सरस्वती मेधां मे अश्विनाभावादुत्तां पुष्करस्रजा अप्सरासदया मेधां धर्वेषु जन्मनः देवीं मेधा सरस्वती सामां मेधा सर्भर्कृषदा स्वाहा आमां मेधा सर्भर्विश्वरूपा हिरण्यवर्णा जगती जगम्या ऊर्जस्वदेवयसा विन्नमाना सा मां मेधा प्रतीकादिशन्तां मयि मेधां मयि प्रजां मयि अग्निस्तेजो ददातु मयि मेधां मयि प्रजां मयि इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो भ्राजो ददातु। ॐ पूर्णाहुतिमुत्तरां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति। ॐ साङ्गायै राजधानी सवाहनायै सुशक्तिसपरिवारायै सर्वालङ्कारभूषितायै ॐ ऐं महाकाली ॐ ह्रीं महालक्ष्मी ॐ क्लीं महासरस्वती स्वरूपिणी ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डायै उच्चैचण्डिका परमेश्वरी नमो नमः। गन्धपुष्पाक्षरगङ्गोफलदाम्बोरहितावाच्यासिद्धान् महापूर्णावृन्दमर्पयामि नमः स्वाहा। ॐ भोरग्रजेत पृथिव्यैत महतेज स्वाहा भुववायमेतान्तरिक्षाय महतेज स्वाहा सुवरादित्याय दिवेत महतेज स्वाहा भवस्वश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महतेज स्वाहा। यतः पूर्वं प्राणबुद्धिदेहधर्माधिकारतः जाग्रत्स्वप्नशब्दवस्थात्मनसा वाचा कर्मणास्ताभ्यां बद्ध्यां चित्ताय स्मृतं निरुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा। परब्रह्मण इदं न मम आज्यपात्रमुत्तरतो निधाय प्रायश्चित्तं प्राणायामम्।
ஓம் அதிதேன்வமக்ஸ்தாஹ அனுமதேன்வமக்ஸ்தாஹ சரஸ்வதேன்வமக்ஸ்தாஹ தேவசவிதப்ராசாமீஹி. ஓம் இதானீம் அக்னிஸ்தம் ஆவாஹிதம் சகலதேவதா சைதன்யம் கும்பதீர்த்தே நியோஜயாமி. தீர்த்தஸ்ய தேவதாரூபே சிவேன சஹ சுந்தரி பிரவிஷத்வம் மகாபாகை சர்வைராவரணைः சஹ. ஓம் மகாகாளி சந்தியாதி நமः. ஓம் மகாலக்ஷ்மி சந்தியாதி நமः. ஓம் சங்கரி சந்தியாதி நமः. ஓம் ஜெயதுர்கா சந்தியாதி நமः. ஓம் மகாலக்ஷ்மி சந்தியாதி நமः. ஓம் பத்மாவதி சந்தியாதி நமः. ஓம் ஷாரா சந்தியாதி நமः. ஓம் பவானி சந்தியாதி நமः. ஓம் அர்த்தாந்தியா சந்தியாதி நமः. ஓம் காமேஸ்வரி சந்தியாதி நமः. ஓம் புவனேஸ்வரி சந்தியாதி நமः. ஓம் பாலா சந்தியாதி நமः. ஓம் சிவாதாரியா சந்தியாதி நமோ நமः. நானாவிதபுஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ சொல்லக்கூடிய தமிழ் பிரார்த்தனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி சிவசக்தி சிவசக்தி அகிங்கநாதபடி அகிங்கநாதபடி தெய்வம் நிறைந்தபடி தேவம் நிறைந்தவரே அன்னையே ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி சூரந்தாம்பிகையே லலிதாம்பிகையே இனதே திருவடி போற்றி இறைவனை போற்றி அன்னையே போற்றி 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 இதய சிம்ஹாசனத்தில் சிம்மாசனத்தில் இருப்பவனே இருப்பவரே போற்றி போற்றி தேவர்களின் செயல்களுக்கு இருப்பவனே இருப்பவரே போற்றி போற்றி ஆயிரம் சூரியர்கள் ஆயிரம் சூரியர்கள் உண்டார் போன்ற பிரகாசம் பொருந்தியவனே போற்றி நான்கு கரங்களை உடையவனே போற்றி இதெல்லாம்
சாந்தி